ஓடு மண்டி ஓட்டு என்னன்னே பண்ணுவாரு? கிரீமை போட்டு நக்குவாரு. உன் கூட எத்தனை வருஷமா தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன். என்னையால இந்நேரத்தில் பொண்ணு பார்க்க முடியாது. இவனை முயற்சி பண்றியா? ஐயா கல்யாணம் எங்கள் ஆத்தா எங்கள் அப்பையெல்லாம் உட்காந்துருக்கே இல்லை. உங்கள் காலத்தில் என்ன சீர்த்தா கொடுப்பாங்க? கடா பொட்டி, சொலகு, ஒரு ரெங்கு பட்டி, அதுதான் நீ கோவத்தில் தூக்கிட்டு போகிறது. அப்போல்லாம் புருஷன் அடிச்சுன்னா பொம்பளைய எதுவுமே தூக்காதுங்க. ரெங்கு பட்டி, 2 ஜாக்கெட்டு, சேலையை எடுத்துக்கிட்டு அது புருஷன் சட்டையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு. பெட்டியை தூக்குச்சுன்னா கோவத்தில் போகிறோன்னு அர்த்தம். இப்போ பொண்டாட்டி சண்டை ஓட்டால் ஒரே ஒரு கார்டு தான், ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போயிடுறேன். புருஷன் பின்னாடியே போயிடுவேன். கார்டை கொடுக்குறே உனக்கு உள்ள வாடி. கார்டு கொடுக்க முடியாது. ஏன்? அந்த காலத்தில் சீர் வரிசை எனக்கு தெரிஞ்சு வண்டி என்ன கொடுப்பாங்கன்னா TS50 தான். அந்த TS50 டாடாடாடா இதில் மாப்பிள்ளை சொல்லிடுவார், மருமையனே தேங்காய் புல்லை பண்ணிக்கிட்டு மறுவீடு வரும்போது வண்டியிலே வந்துருங்க பிள்ளைய கூப்பிட்டு. அவன் மாப்பிள்ளை, சரிம்மாம்மா உங்கள் மகளை கூப்பிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை மருதமணி மாதிரி பொண்ணும் பார்த்தா 1/2 டன்னு. இவன் TS50 ஐஸ் பெட்டி ஏற்றிட்டேன். ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகலை. ஏறிக்கிட்டு கடிச்சு பிடிச்சானா அடிச்சு செயின் அந்திரிச்சு வெதரில் அடிச்சிருச்சு. அடிச்சா புள்ள வெதரை ஒதுக்கி விட்டு ஏறிட்டேன். ஆமாம் TS50 அதில் பிறந்தவன் தான்டா அவன். அல்ல கல்யாணத்துக்கு சீர் வச்ச TS50 இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல, அதை சொல்ல. அந்த கதையை கேளு. அவனும் அந்த 1/2 டன்னை ஏற்றிக்கிட்டு மறுவீடு போகணும்ல. வீட்டு வேர்னு கிளம்பிட்டேன். கிளம்புனா மேபாலத்தில் வண்டி திணறது, சைலன்ஸ்லாம் தீ பிடிக்குது. வீட்டு வேர்னு வயர் வந்துருச்சு. ஆக்சிலேட்டர் வயர் வந்துருச்சு. பல்லுக்கிட்ட கடிச்சு மேலே ஏற்றிட்டேன். வயரை விட்டுட்டேன். விட்டா 1/2 டன்னு ரிவர்ஸில் போகுது. ஐயோன்னு போய் சாக்கடையில் அந்த பொம்பளை விழுந்து அவனை செருப்புக்கிட்ட அடிச்சு. ஏன் அந்த காலத்தில் அவ்வளோ கொடுமை. இந்த காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணு அடாடாடா பப்ளிக்கா மாறிவேன். பைக்கில் ஏறினா பொண்டாட்டி இவன் ஒரு மாதிரியா இருக்கு லூஸு கையெடு. அவள் பிரியா மட்டும் அன்னைக்கு புருஷன் கூட மினுக்குனா அடியே கீரை போடணும் முடியும். ஏன் கீரை போட்டுறாதடி இப்படி உட்காந்துக்கிறது. இவன் 100ல் கரு புருன் டயர் இந்த தண்டி தள்ளி உட்காருன்னு சொல்லியிருக்கேன். பொண்டாட்டி போய் இப்படி உட்காந்துருக்கு. கருன்னு தூக்குனேன் பாரு, டம்முன்னு விழுந்துருச்சு. கள்ளிக்குடியில் விழுந்தவன் போலே மதுரில் போய் தேடுறேன். கற்பகம் இறங்கடி போடா முண்டை உன் தாலியை வாங்கிட்டு. நான் சூத்தரிச்சு போய் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். கற்பகம் மைத்த பிடுங்க. ரோட்டில் ஆள் ரொம்ப இருக்கான். என்ன செய்ய? ஐயா ரோட்டில் ஆள் நிறையா இருக்கே, கொஞ்சம் உள்ளே வாங்கப்போ. அண்ணே ரோட்டை மறப்பமானே, கேஸானாலும் பரவாயில்ல. நான் என்ன செய்கிறேன்? உன் காலில் விழுகவா? நீ ஒன்று செய்வேன் எனக்கா? எங்கள் அண்ணன் மூத்தவர். நீ அங்கே போய் நெல் போலீஸ் வேலை வாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா உள்ள இருக்கா? அப்புறம் எதுக்கு இதை கொடுத்த? உள்ள ஒரு மனு இருக்கு. ஐயது நீ தாலுகா ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியது. சரி படிக்கிறேன். கலி உலக கர்ணன் கொடுத்து செவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன், ஏழைகளின் நண்பன் அண்ணன் எம்கேஆர் அவர்கள் நடத்தி வரும் அறக்கட்டளைக்கு சிறு தொகை அம்பளிப்பாக வைகோவின் தொண்டனாக வழங்குகிறேன். துரை ராஜகோபால் டி, குன்னத்தூர் 501. நன்றி புத்திர்களா. ரூம்பாய் ஒருப்பா இந்த பத்தியா சூப்பர். மகாலட்சுமி நல்லா இருந்தா நல்லா இருக்கு. வருங்காலத்தில் எப்படியும் பெத்ததாயுது எப்பயும் பல லட்சத்தை இழந்துருவாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை வத்தவெல்லாம் இப்போயே நகையை எடுத்தா நகை வருஷம் ஏறிடுச்சு. நகை வேணாம், ஏன்னா நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்கனையாவது இருப்பேன். ஏன்னா நிறையா பேர் இப்போ மண்டை ஊரா ஏறிடுச்சு. அவன் டையெல்லாம் அடித்து கிருதாவை இறக்கி விட்டு சாதா நோட்டை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறேன். ப்ரோ நம்ம ஊரில் எதுவும் செகநாட்டில் இருக்குமா? என்ன அதுனே பொம்பளை தான். 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறேன்றேன். கிடைக்காதவன் சில பேர் விரல சூம்புறேன்.
இவன் மண்டைக்கு பொண்ணு கிடச்சது இந்த மகாலட்சுமி. அந்த தாய்க்கு நான் அக்னி சட்டி ஏந்துனேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே மசுர் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், சென்னைக்கு போய் டோப்பை வாங்கி பொண்ணை மயக்கிறானா. எம்ஜிஆர் கட்டப்பு சுருளையா வச்சு போர்நாட் செவனில் ஏறி சேரை போட்டு உட்காந்துருக்கேன். நல்லா காற்று போகும்போது மசுரை பிடிக்கிட்டு போயிடுச்சு. பிடுங்கன்னா புள்ள கண்ணீர் வடிச்சு பரிசம் போனவொடனே ஒரு திண்ணையில் உட்காண்டாரு வெக்கப்பட்டுக்கிட்டு. இவர் இந்த மாப்பிள்ளை பையன். பொண்ணோட அம்மா சொல்லுது, ஏய் இங்கே வாகலத மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாத்துக்கும் காப்பி தண்ணி கொடு. எல்லாத்துக்கும் போய் கொடுத்தவொடனே இவன்கிட்ட போயிருக்கு பொண்ணு. மாப்பிள்ளைன்னு பொண்ணுக்கு இவரை தெரியாது. தட்டை ஏந்திருக்கு. இவன் லாவி இருக்கேன். அது தட்டை உள்ள இழுத்துருச்சு. இழுத்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு, எதுக்குப்பா கொட்டை ஒரு ஆள் இந்நேரத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அடி மானக்கட்ட முண்டை அவன் அவன் புருஷன் அப்படின்னு சொன்னோடனே வெட்டி விழுந்து அடுப்பில் தீ பிடிச்சி. என் காமெடி பூரா மரணமாக தாண்டா. வெட்டி விட்டியா அத்து விட்டியா ஒரு பாட்டு பாடும். அண்ணே கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சானே. ஒரு 12 பேரை நிப்பாடி நடத்தினேன். சரி. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தங்கப்பாண்டி எந்த பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல. அந்த தென்பாண்டி ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் உண்மையான தமிழன் என்று வணங்குறேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி சொல்லும் இந்த குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே கலாமும் இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன்பாண்டி ராமராம ராம ராம ராமநாடு ராமநாடு ராமராம ராம ராம ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பேக்கரும்பு பேய்கரும்பு பாப்பா பாப்பா படுத்திருக்கார் படுத்திருக்கார். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின்மீது அங்கே வானத்தில கனையவினார், மண் மீது புகழ் தூவினார். வானத்தில அப்துல் கலாம் விண்கலத்தை ஏவினார். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்தார். அவர் யாரு என்ன சொல்லும் தங்கம் ஞான தங்கம். அவர் பேரு ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லுங்க. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேக்கரும்பா பேய்கரும்பா. தமிழ்நாடு பெருமைப்படணும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் பூரா கைதட்டணும். ஒரு தமிழனால நம்மளை தலைநிமர செஞ்சது ஏபிஜே அப்துல் கலாம் என்றுதான். இதுதான் 100க்கு 100 உண்மை. உலக நாடுகளே திரும்பி பார்க்குது ஒரு தமிழனை. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அண்ணா அப்துல் கலாம் ஐயா வந்து அரிசி மூட தூக்கிட்டு வர சொன்னார். என் தலையில ஓட்டு விட்டு போ. ஏன் அப்படி வர்ற, தீச்சட்டியா எடுத்து வர்ற? அரிசி தூக்குறதுக்கு இந்த கொடுமையா? யூடியூப்ல வரணும்னா இரு. நம்ம வீடு 2வது வீடு கொண்டு போய் வச்சு அவன் பாட்டுக்கு நிறைய உலைய வச்சிடாமடா. என் மேனேஜர்
பாப்புநாய்க்கம்பட்டி முன்னாள் தலைவர் சண்முக கோனார் பால் பண்ணை உரிமையாளர் சா லோகநாதன் மாட்டி வியாபாரி எங்கள் அண்ணன் குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பசியை போக்குறதுக்கு ஒரு சுப்ப அரிசியும் 501 கொடுத்த இந்த சின்ன கேப்டனை எம்கேஆர் தலை வணங்குறேன். எந்திரினே கேமரா நக்கிட்டு திருப்புறதுக்குள்ளே அது படுத்துறோம். அவங்க பெரிய பில்டப் பண்ணுவாங்க, பெரிய டைட்டானிக் படம் எடுத்தது மாதிரி இருந்தால் நல்லா எடு கண்டாலி உள்ள இதை வச்சுக்கிட்டு நான் நன்றி நன்றி. நீ உட்கார், இன்னொரு 500 விடு, இன்னொரு தடவை திருப்ப சொல்லுவோம். நன்றி நன்றி. அன்புதான் உரிமையோடு பேசி உரிமையோடு விளையாண்டு உரிமையோடு மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றால் நானும் தமிழன் என்பது எனக்கு பெரிய பெருமை. எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்க வரை இந்த உலகத்தில் நான் எங்கு சென்றாலும் சொல்லுவேன் எனக்கு பல லட்சம் சொந்தங்கள் இருக்கு என்பது இதான் உண்மை. அம்மாவட்டியை மறக்க மாட்டேன். அம்மாவட்டி தத்தண்டி ஊருக்காரங்கள்லாம் நாடகம் போடணும்னு தோணலை. அம்மா சார் உனக்கு நான் ரூம் போட்டு டொங்காசு போட விட்றேன்டா. இதுக்கு மேலே நான் வந்து என்ன கைமாறு செய்ய போகிறேன், இல்லைன்னா மாடு மாதிரி பிடிச்சி விட்றேன். அம்மா சார் நல்லா இருக்கணும்ப்பா, வெதரில் எந்த பருவம் வரக்கூடாது. உனக்கு என்ன வேணும் அம்மா சார்? மாமாவா நீ லைட்டாக எச்சி வெடியுது என்ன? அப்போ நீ எனக்கு மச்சேன் அச்சேன் நல்லா இருக்கணும். என் மகளை உங்களுக்கு கடித்தாரே மச்சேன், இன்னும் தூங்க மாட்டியே? அந்த காலத்திலலாம் போன் அடித்து பொண்டாட்டிகள்லாம் பேசுவாளாக்க. ஏத மாட்டேன். பொண்டாட்டிக்கிட்ட எந்த புருஷன் பேசுகிறத நான் கண்டுபிடிச்சி போடுவேன். 2 வார்த்தை தான். இங்கே இருந்த இங்கே என்ன ஒரு கல்லுப்பட்டியா? அம்மா வீட்டிலேருந்து போன் அடிக்கும் பொண்டாட்டி புருஷனுக்கு. புருஷன் 2 வார்த்தை தான். என்ன எங்கள் மைதா மாவு இல்லை, முண்டை மாவு இல்லைன்னா ஏதாவது வைடு ஏதாவது கீப்பு போன் அடிக்கிட்ட ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்க. அது போன் அடித்தா அப்படியே சட்டியெல்லாம் கலட்டுவேன். சொல்கிற எங்கள் தவிடு இல்லை, இந்த சுடுமாடை கூட்டிகிட்டே மூட்டையை தூக்கிட்டு வரேன்டி, வேற என்னடி? டவுசர் இல்லைடா, ஏன் டவுசரை கழட்டி தரேன், நான் முட்டை மாத்துறேன், போட்டுக்க. மிஞ்சி போனால் ஓசில் சப்பலை தானே எடுப்பாங்க, விடு. இது ஏன் சொல்கிறேன்னா இளைய சமுதாயத்துக்கு சொல்கிறேன். காலேஜ் போயிட்டு நீங்கள் படித்து விட்டு வந்து 10,000 பொண்ணு பெருமை சேர்க்கணும்ப்பா. எங்கே போகும்போதே இங்கே சாப்பீஸ் கோடு ஓட்டுறானே, இது ஏன் ஆள், அது அவன் ஆள். ஒருத்தர் அப்படித்தான் 8 வருஷமாக அந்த பிள்ளை படுதா மூஞ்சிய மாஸ்க் போட்டுக்கிட்டே போயிருக்கு. இவன் 8 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். உன் உசுறு நான் மசுறு, உனக்காக நான் இதயத்தை அறுத்து உப்புக்கறி ஓடுவோம்னு இருக்கேன். உப்புக்கறி ஓடுவேன், உன் கோமியத்தை குடிப்பேன், ஊயின்னு இருக்கேன். அந்த பிள்ளை கடைசியில் லபாஸ்டே இன்னைக்கு உனக்கு கிஸ் அடிக்கிறேன்டா. ஏன் அசோக் வாடா பல்ல விளக்கிட்டு இருக்கு. இவர் பல்ல விளக்கி தேப்பு கட்டையை வச்சு தேய்ச்சிருக்கேன். கிருச்சான்னு தேய்ச்சி உதடு இதெல்லாம் செருப்பை வச்சு அடிச்சு மட்டப்படுத்திக்கிட்டு போயிருக்காரு. போய் அந்த பிள்ளை மாசுக்க கலட்டிருக்கு, அங்கனே வெட்டிட்டேன். என்ன அந்த முண்டைக்கு எத்து புல்லு இப்படி இருந்துருக்கு, உதடு மாட்டி உருண்டு 2 பேரும் டாட்டாசி வேகத்தை நினைச்சு ஏற்றிட்டு போயிட்டேன். காமெடி ஊரா மரண காமெடி தான். கடைசியில் அவனுக்கு என்னன்னு ஆச்சு? என்னப்பா அவனுக்கு என்னாச்சு? அவ பல்லு மடங்கிருச்சு வீல் ஏறினது. போடா முண்டை. என் தம்பி நினைக்கிறியா யாரு ஏற்கனவே முத்தம் கொடுத்துருப்பேன் போல. ஏய் சில இளவட்ட பைய பேசுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு, கையிலே கலட்டிக்கிறாங்கடா. கையிலே கலட்டி மூடிக்கிட்டு சொல்றான்னு 10 மணிக்கு நைட்டு சொன்னவே விடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா வந்து ஒரு மிதி மிச்சார், நீ சொல்றா என் டாடி போடங்கோத்தா நோடி முடிஞ்சு. ஆனால் அந்த பிள்ளைகளாம் அப்படி கேட்பாங்க, ஏய் சாப்பிட்டியாடா? அந்த பிள்ளை சரவணா நான் சாப்பிட்டேன்டா. என்ன அரிசின்னுவேன். என்ன அரிசியாக இருந்தால் போய் அரைச்சி கொடுக்க போறியா? அது ஏதோ ஒரு அரிசியில் தின்றுட்டு பேலை போகுது. என்ன அரிசி? உடனே அது பொன்னி அரிசிடா. இவன் எங்கள் வீட்டில் நவாப்புடா. பார்த்தா முண்டை ரேஸ் அரிசியில் கல்லை பறக்க திரிவாங்க. நவாப்புடான்டுவேன். என்ன ஜட்டிடா? வைக்கிங். நானும் வைக்கிங் தான். பார்த்தா முண்டை கண்டங்கருவ பாம்பு நுழையிற மாதிரி ஓட்ட கிடக்கிறான். அள்ளி விடுவேன். கோல்கட்டு என்ன, ப்ரெஷ் என்ன, உன் வீட்டு பாத்ரூமில் குப்பீர்னு தண்ணி வருதா, சுலவா வருதா, என்ன வந்தா என்னடா? இந்தா
பிள்ளை வரந்து தூக்கி போயிட்டார் எங்கள் அண்ணே. அதெல்லாம் 2 பொம்பளை பிள்ளையாப்பா. அந்த 2 மகாலட்சுமியை நல்லா பாரு, நான் இருக்கேன், கவலைப்படாத, நகை ஓடுவான், கொண்டு போய் போட்டு இன்னொரு பிள்ளையை தூக்கிட்டு வா. வேற பிள்ளைய உடனே சிரிப்பீங்களே. ஒரு பாட்டு பாடுவோமா? மணிகண்டன் சிரிக்கிறேன், மடு அழுதுவாரு. தங்கு தங்கு நீ எதுக்கடா சொல்லணும்? எதுக்குடா சிரிக்கிறிய? நீ வெத்தலை ஓடு, எவன் குடி கட்டான்னு நீ வெத்தலை ஓட்டுக்கிட்ட அகட்டி துப்பு, கட்டி சேரட்டும், காலையில் உன் பொண்டாட்டி மம்படிக்கிற வெட்டி எடுக்கட்டும். உன்னை வச்சுக்கிட்டு மண்டையும் கம்மா முக்குளிப்பேன் மாறுதேன். கம்மா முக்குளிப்பேன் பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்பை வச்சு சட்டார்னு அடிப்பாங்க. அங்கிட்டு போய் அதுக்கு பிறந்தவன் தேவன். ஏன்டா சிரிக்கிற? உன்னைய பார்த்தா சிரிப்பு வருதுடா. அதிசய பூலாக்கா சிரிக்காத அரைஞ்சிருவேன். காலைல சம்பளம் தர மாட்டேன், கட்டாளி உள்ள ஒரு அளவுதான் அந்த மூடு. பழைய காலத்தை நினைச்சு பார்க்குறியா? உங்க காலத்தில் போன் இல்லை, எப்படி பேசுவார்? லெட்ரு போடுவார். லெட்ரு எழுதி போடுறதுக்குள்ளே வளகாப்பு வந்துடும். இல்லை லூசு குதிமேனே சிரிப்பு வருதுடா. ஏத்தா நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிச்சு அவ்வளோப்பா போச்சே. அதே உண்மை. எங்கள் ஆத்தா காலத்துலலாம் இங்கெல்லாம் நல்லா இருக்கணும் தான். அந்த காலத்தில் பிள்ளை வைக்கிறதுக்கு கோதுமத்தோடு கூட பார்க்காம திம்ப. அந்த காலத்தில் ஊட்டச்சத்து அப்படித்தான். புருஷன் கொண்டு வந்து 2 முயக்குட்டியை கொடுத்தாலும் பொண்டாட்டி திண்டு ஒவ்வொரு ஒம்பளையும் பார்த்தா அரைக்கி மாதிரி கொண்டையை போட்டுக்கிட்டு இப்படி வரோம். என்னத்தா புருஷன் பூரா ஒல்லியாக இருப்பேன், பூரா அடி உருண்டு. புருஷங்கிட்ட தொண்டையை கடிச்சு கிடப்பேன், பொண்டாட்டி அங்கிட்ட தொடையை கடிச்சு கிடக்கும். நல்லா பாம்பு சாரப்பாம்பு புனசல் போட்டது மாதிரி. இப்போ ஒரு சின்ன பையன் பாவம், அவனுக்கு அப்போத்தான் கல்யாணம். 21 வயசில் முணுமுணுன்னு இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிவிட்டு பரிசம் போட்டு 6 மாதம் கேப்பு. அந்த பிள்ளையை சித்திரப்படுத்திருக்கேன். விடிய கால் வா, குளிக்கும் போது வா, பாவாடைய காமி அதை காமி. அந்த பிள்ளை அதை பூரா மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஃபஸ்ட் நைட்டு அன்னைக்கு அந்த பிள்ளை கராத்தில் 4 பெல்ட்டான். இவனுக்கு தெரியலை. இவன் நம்ம அம்மாச்சி மாதிரி ஆடு குட்டி மச்சவன். போய் பெல்ட்டை மாட்டிட்டு வந்து என்னடா சொன்ன இடியட் அப்படின்னு சுற்றிட்டு அடிச்சிருக்கான். அடித்தா கட்டுலாம் டம்மு டம்முன்னு காத்தாடிலாம் ஏறி மிதிச்சு நெளிஞ்சு சுச்சியை போட்டால் செவத்தை கிழிச்சிருக்கு. கரைச்சி பிடிச்சான். அவங்க அப்பா கதவுக்கிட்ட வந்து மாப்பிளோட அப்பா, டேய் பரதேசி போய் மேனே ஏசுவாச்சா நடந்துக்கடா அப்படின்னு போயிட்டாரு. காலையில் வெளியே வர்றேன். அவங்க அம்மா கேட்டிருக்கு, உங்கள் அப்பே மாதிரியே சேட்டை போடி முண்டை. கொஞ்ச நேரத்தில் நீர்மாலைக்கு வர தெரிஞ்சாங்க. அவன் என்னடி கபக்கமும் முட்டை கொடுத்துட்டு கொட்டையெல்லாம் கிளச்சிக்கிட்டு அடிக்கிறான். நாடகம் பூராமே தான். பழத்தை அடி என்ன நல்ல பழமா அடி வாங்கிட்டேன். நீ ஒரு ரவுண்ட் அந்த பிள்ளைட்டு வரியா? ஐயா வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுன்னு என் அண்ணன் தம்பிகளா நல்லா இருந்தா கண்ணுக்கு அழகு. நீ குடிச்சுக்கிட்டு வீட்டில் படுத்து கிடந்தீங்கன்னா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு ஓ வீடு கொஞ்சம் நல்ல சொந்தமாயிரும். காசு இல்லாம மைத்த புடுங்கிச்சிரி. உண்மைதே. நீ குடிச்சுட்டு வேலைக்கு போகாம படுத்துக்கிட்டீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைய அரிசி பருப்புக்கு எங்கே போகும்? வீட்டை விற்கத்தான் ஆகும். இன்னார் மையம் இந்த ஊரில் இப்படி வாழ்ந்தான்னு பேர் எடுக்கணும். இன்னார் மையம் அவங்க அப்பே நல்லவன்பா, அம்மா வட்டியில் அத்தனை வீடு கட்டினேன், வயக்காடு ஊரா அவங்களுக்கு தான் அப்படி வாழ்ந்தாங்க. மையம் குடிச்சு கடுத்து விட்டானே. அதே ஒன்று. அதே மாதிரி என் இளைய என் தம்பிகள்லாம் இந்த கோமாளி எம்கேஆர் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் படிக்காத வையா, நான் பார்த்த தொழிலை எந்த பேட்டியிலையும் சொல்லுவேன், எந்த மேடையிலும் சொல்லுவேன், நான் செம்பரியாடு மேய்ச்சவேன் தாங்கய்யா. படிக்காத ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டேன் மெட்ராஸில் சின்ன வயசில். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் கஞ்சி ஊற்ற முடியும். பழசை மறக்கலை. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா படித்து யாருக்காவது ஒரு நாளைக்கு 2 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுங்கய்யா. நீங்கள் தாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா, நல்லா இருப்பியா?
அப்படி சொல்லுவேன். இப்போ கேட்பேன், நாளைக்கு போய் இவன் ஒரு பப்புன்னு மசுரான்டுவேன். சொல்லிட்டு போ விதி. யாரை விட்டுச்சு? வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜையா கட்டுன மனைவி எத்தனை பேரு பிள்ளை இல்லைன்னு ஏங்குறாங்க. அத்தனை பேத்துக்கு கல்லியரி காளி முனிய இந்த வேட்டை கரப்பு எல்லா ஜாமி அருளோடு பிள்ளை கிடைக்கணும். வேணா மது பழக்கம், அன்றாட ரத்தம் சிந்தி உழைச்ச காசுன்னு நமக்கு வேணா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்ன குடி பழக்கம், வீணா ஓடலும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்ன குடி பழக்கம், வேணா உடம்பு கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. மனைவி உள்ள நம்ம அப்பா நம்ம பார்த்த வேலை பழகின நண்பர்கள் சொந்த வந்த அத்தனையும் இந்த குடினால நம்மளை விட்டு போயிடும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல குடினால எத்தனை குடும்பம் தற்கொலைக்கு நிக்குதானே. நீங்க எல்லாரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். நானும் ஒரு காலத்துல குடிச்சே வேந்தேன் அண்ணன் தம்பிகளா. 8 வருஷமா குடிய விட்டதுனால இத்தனை மக்களை சம்பாரிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் குடிக்காம பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத போன கண்கள் அங்காம பார்த்துக்கங்க எங்க அண்ணன் தம்பிகளா. நீ நிறைய பதில கைதட்டுற. இன்னைக்கு வாணிகம் பண்றேன், பொழைச்சிக்க, குடிக்கக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஆளை சொன்னேன், உள்ளே வந்துட்டார். தண்ணி அடிக்கக்கூடாது, பீர் அடிக்கலாமான்னு கேட்டு சொல்ல. எல்லாமே சீக்குதான். அதில் சில பேர் பெருமை மசருக்கு பேசுவேன். மச்சான் போன வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டல. ஆமாம் மச்சான், அதோட ஐயப்பன் கோயிலில் சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் தண்ணி அடிக்கக்கூடாது. சூப்பர்யா, தங்கச்சி பிள்ளைய நல்லா பார்த்துக்கையா. இப்போ டெய்லி 12 வாங்கிட்டு போயில மட்டும் போட்டுக்கிருவேன். போயில வந்து என்னடா அது கிறிஸ்மஸ் போலமா. இதில் இந்த மாலை ஓட்டு போகிற ஆள் ஒரு வேட்டி தான் இருக்கும், இருமுடி பை இருக்கும், போயில கொண்டு போக முடியாது. அவன் எல்லாரும் கத்துவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகன், அவன் போயில நினச்சிக்கிட்டே போவேன். போயில இல்லையே மண்டை காயுமே. அவன் மெதுவாத்தான் சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எவனும் போயில விட்றானா அரோரா, ஒரு ஓட்டு கிடைக்காதா அரோரா. போய் வண்டியில் உட்காந்துட்டேன். வண்டியில் உட்காந்தா கடைசி சீட்டில் ஒரு ஆள் பாக்கெட்டை கொட்டியிருக்கேன். அங்கிருந்து கந்தனுக்கு அரோரா, சாமி சாமி அரோரா, போயில கிடச்சிருச்சு. பக்கத்தில் வந்திருக்கேன். ஏன் சாமி எத்தனை வருஷமா மாலை ஓடுறேன்? அவன் வாயில் வச்சுக்கிட்டு 12 வருஷமா போல
அப்படியா போதில் விடுவீங்களா சாமி? எனக்கு கொடுங்க முருகன் சாமி. சேரனு கொடுத்துருக்காரு. பாக்கெட்டை கொண்டு போய் முன்னாடி போயிட்டேன். இவன் கிளம்பிட்டேன். வெற்றிவேலு முருகனுக்கு பாக்கெட்டை கொண்டு போயிட்டேன். வீரவேலு முருகனுக்கு பாக்கெட்டை கொண்டு போயிட்டேன். அவனை கொடுக்கலன்னா காசை வெட்டி போடுவேன். இவன் கிளம்பிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, தீய பழக்கத்தை மறந்து நல்ல விஷயங்களை சிந்தித்து ஒரு மனதோடு சுத்தபத்தமாக யார் எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறீங்களோ ஆலயத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த சாமி உன் வீட்டில் வந்து அருள் கொடுக்கும். இதுதான் உண்மை. சாமியாடுறது லேசு கிடையாது. 12,000 பேர் பெரிய கிராமம். ஒரே ஒருத்தர் தான் பூஜை பட்டியை தூக்கி ஆடுவார். கருப்பு சாமி மங்கு மங்குன்னு ஆடுவார். 12,000 பேரும் விழுந்து ஊதி வாங்கி போன காலம் அந்த காலம். இப்போ வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன். எதுக்கு ஆடுறேன்னா ஆளுமா டோலுமா பாட்டு சாமி பாட்டு நினச்சாடுறேன். மங்கு மங்குன்னு ஆடுற இளைஞருக்கு ஒன்று சொல்கிறேன். சாமி ஆடுவது லேசு கிடையாது. சாமி ஆடுனா அந்த சாமியை பற்றி வரலாறு தெரியணும். எல்லாரும் சாமியாரியா 18ஆம் படியை கருப்பேன் எங்கே பிறந்தேன் அதை கூட சொல்லி போடுவேன். மலையார் நாட்டில் பிறந்துச்சு, மலட்டாடு தண்ணியில் வந்துச்சு, கருப்பேன் பற்றி அலர் கோயிலில் இறங்குச்சு சொல்லி போடலாம். கருப்பேன் கதவு 18ஆம் படியால் ஏன் ஜாத்தி இருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு வய அப்படித்தான் மங்கு மங்குன்னு தவனேன். தப்பி நான் தாண்ட அந்த ஊரை காப்பாற்றுறேன். இந்த ஊர் எனக்கு குறை வச்சுட்டியே. வந்தது எந்த சாமின்னு கேட்டதுக்கு பிள்ளையாருன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். பிள்ளையார் எந்த காலத்தில் தும்பிச்சங்கை அவுத்து வச்சு ஆடினார்? பெரியாள்லாம் ஆடும்போது முதல்ல எனக்கெல்லாம் புள்ள இருக்கு. எங்கள் ஐயா ஆடுவார். அப்படி அருவாலை ஏறும்போது 67 பேர் பிடிப்பேன். முதுவை 10 பேர் தாங்குவேன். அப்படியே சென்ட்ரிங் மாதிரி. எங்கள் ஐயா மேலே அப்படி ரெட்டை சாட்டையை போட்டுக்கிட்டு விருது கட்டி எங்கள் ஐயா சொல்லுவார், டா மக்கள் கேட்கறது கேளுப்பா, கருப்பேன் உனக்கு வலது கை தரேன். இன்றைக்கெல்லாம் போய் குண்டக்க மட்டும் கேட்குறாங்க. அந்த ட்ராயட் லோனு முடிஞ்சிடும் கருப்பா. ஆமாம் கருப்பேன் தானே ட்ராயட் டெய்லி உழுகுறாரு. லோனு முடிஞ்சிடும். என் பொண்டாட்டிக்கு ரெட்டை செயின் எடுக்கணும், நீ தான் நகை கடையை திறக்கணும்ன்றேன். செருப்பை காணாமன்றேன் சாமிக்கிட்ட போய். அது என்ன செக்யூரிட்டியா? அப்பெல்லாம் மக்கள் கேட்ட ஒரே கேள்வி, எந்த சாமி ஆடினாலும், ஏய் கருப்பா என் ஊர் அம்மாபட்டி மழை பெய்யணும்ப்பா, என் மக்கள்லாம் செழிப்பா இருக்கணும் சொல்கிறா அப்படி நின்று அடிப்பாங்க. 16 நாளில் இந்த வேட்டை கருப்பேன் மழை இறக்கி தரேன். அப்படி இறக்கி தந்தா நீ நம்புடா, வலது கை கொடுப்பேன் மழை வேஞ்சி. இப்போ அகராதி மயிருக்கு அருவாலை ஏறிக்கிட்டு பாதி பையன் அவனுக்கு இங்கே தான் இருக்கான். அருவாலை வெட்டுருவானோ? இவன் பூச்சி மையனை நான் பிடிக்க சொல்லவே இல்லை. இவன் அன்னைக்கு டாஸ்மாக் கடையில் நம்ம செருப்பு கட்டி அடித்தான். இவன் அருவாலை பிடிச்சிருக்கேன். இவன் விட்டுருவேன். இவன் அழகர் மாடு சென்னைக்கு போடலன்னு இவன் கோபத்தில் இருக்கேன். இங்கே பாப்பு பார்ப்பேன். ஊரில் குறி எட்டாய் மழை எப்போ பெய்யும் இவன் அடிச்சாம பாரு, சொல்ல தெரியல. அப்படியே சாட்டை எடுத்தேன். மழை 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 கருப்பன்ட்டே மழை கேட்குறியா சொல்லு முண்டை. உடனே அடிச்சாம் பாரு. 165 நாளில் மழை பெய்யும்டா. ஏன்னா அவன் சொன்னது ஆடி ஆமணி புரட்டாசிக்குள்ள மழை பெய்ச்சு. தெய்வம் என்பது என்ன? அதே மாதிரி அக்கினி சட்டி ஏன் சொன்னேன் பாட்டேன். உள்ளத்துல உள்ள தீய சக்திகள் எல்லாம் எரிக்குமா அந்த அக்கினி சட்டி. அதனாலதான் மாரியாத்தா காளியாத்தாவுக்குலாம் அக்கினி சட்டி ஏந்திர பொம்பளை. அதுல இந்த கிழட்டு பொம்பளை எங்க ஆத்தாக்கெல்லாம் பண்றது என்னைக்கு மசுர இருக்க போறோன்னு தெரியல. இலவட்டம் பாவம் அவன் கம்பு கூட்டலாம் லாவுது. சட்டி எப்படியே ஏந்தி போறேன். அவ அப்பத்தான் அவன் சைகை காட்டுறான். அது விடவே இல்லை. அவன் 2 மணி நேரமா அங்கனே நிற்கிறேன். அது அவன் கடைசியில் சட்டியை அமர்ந்து வெறும் சாம்பலை கொட்டு ஓடுறான். ஏன் சொல்றேன்? கலாச்சாரம் என்பது இந்துக்கள் உண்மை. அந்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். சாமியாடும் பக்தர்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும். இது விழிப்புணர்வு. நோட்டீஸை படிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அம்மா வட்டியில் வேட்டை கருப்பு நான் இறக்குறேன். இப்போ படிக்கிறேன். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் பி அம்மாவட்டி கிராமத்திலே முத்துரையர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட வேட்டக்கரும்பு இந்த வந்துருச்சு சத்தியா ஒன்றுக்கு இருக்க போறியா? சரி இப்படி தாண்டா அசிங்கப்படுறேன். வேட்டை கருப்பண சாமி ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பி அம்மாவட்டி அம்மாவாசை ஆட்டு வியாபாரி சமயக்கால் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக வேட்டைக்கரப்பன் அருள் உனக்கு உண்டு
தொடர்ந்து ஆட்டுக்குட்டியை ஏதாவது செய், வியாபாரம் பார்த்து செய். தம்பி நீக்குறோனோ தமிழ் என் தம்பி யோசிக்கிறான் பாரு. ஆட்டுக்குட்டி என்ன செய்ய சொல்றியாவே? உற்பத்தி பண்ணு சொன்ன. நோட்டம் காசு ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். சரி அம்மா சார் உனக்கு எதிரி எங்கேயும் இல்லை. சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. இப்போ போய் உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்கும் முகம். தமிழுடைய நிறமே கருப்புத்தான் என்பது ஒரு புண்ணியம். விடவே மாட்டேன். நீ கருப்பாக இருக்கிறனால கை தட்டின, இன்னும் நல்லா தட்டிக்க. இன்னும் என்ன செய்ய போற? ஒன்று நமது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA வள்ளியம்மா MA படிச்சிருக்கா. ஆத்தா இப்போ இஞ்சில் MA செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். MA படித்தா எதுக்கு வருது? மெடிக்கலில் வேலை ஆக்காதா? MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருங்கொண்ட ஒரு சினத்தவளை. எத்தனையே நாரதரை பார்த்துருப்பிய. வெளியே வந்தால் தகன்னு இருப்பார். இவரை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஊட படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் வயிற்றுல. எனது அன்பு அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். சியா மியாங்கியா ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது. பிறந்த பிறப்புக்கு ஒரு அடையாளம், உடம்புக்கு ஒரு அடையாளம். என் அன்பு தம்பி பார்க்க எல்லாரும் நினைப்பைய லோக்கல் ரெவடியாக இருப்பேன். 3வது வயல் அடித்ததுக்கு என்கிட்ட ஃபோன் அடித்து ஆளை சேருன்றேன். 3வது படிக்கிற வயல் அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு கோலப்பைய கோல் இல்லாதவைய இந்தா பள்ளிக்கூடம் விட்டாங்க பாரு. இவன் கத்திட்டு குற்றாலம் போக மாட்டாங்க. அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு பாஞ்சிருவாங்க டிரைவரை. என்னத்த விதி! என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி மணிகண்டன் தீபாவளிக்கு வெடி வாங்க சிவாஜிக்கு வந்திருக்கானப்பா. டாட்டாஜியை கொண்டுக்கிட்டு வந்து இருக்கிற பழைய வெடிலாம் பிறக்கிருக்கேன். பிறக்கி மருந்து இருந்தெல்லாம் மஞ்சப்பையில் ஓட்டுக்கிட்டு கொண்டு போயிட்டேன். அணி உண்டு மட்டும் வாங்கியிருக்கேன் 7 பாக்ஸ். வாங்கினவுடனே நாளே தம்பி சரியான போதை மயன் இப்படி காண்டிருக்கான். பாவம் விவரம் தெரியும். போய் எழுப்பியிருக்கேன். எப்பா வெடி ஓடுவோம், பக்கத்து வீட்டில் அரிகிரிலாம் போடுறேன், நீ சொருன்னு படுத்துக்கிற கேட்டா எந்திரான். இவன் முண்டை சட்டி ஓடலை. போடாமல் வீரத்தில் நெஞ்சு கட்டிட்டு போனவன் கீழே இருக்க ஸ்டேரிங்கை பார்க்க வேண்டாம். பார்க்காம போய் காலையில் 5:30 விடிஞ்சு விடியாமல் தீபாவளி அன்னைக்கு புலவரிய ஊதுவத்தியை கொண்டு போய் ஊதிக்கிட்டே அணி உண்டை பிச்சு வச்சிருக்கேன். மயன் பின்னாடி பாக்ஸோடு நின்றவன் இப்படி பார்த்துருக்கேன். எப்பா எங்கன்னு ஒரு வெடி இருக்குப்பான்ருக்கேன். இவன் நினச்சிருக்கேன் கையில் வச்சிருக்க பாக்ஸத்தையும் சொல்கிறேன். நீ திரிய கிள்ளி அங்கன வச்சு விட்றான்னு இருக்கேன். எனக்கு ஊதுவத்தியை கொடு. நோத்தாட்ட போய் வாங்கிட்டு வாடான்னு. அவங்க அம்மா இவ பொண்டாட்டி வெளியே பணியாரம் சுட்டது விறகோட. அவன் இந்தந்தண்டி விறகு கட்டையை தூக்கிட்டு நரகாசுரன் மாதிரி போய் இவன் அகட்டிக்கிட்டு இப்படி வெடி வைக்க இவன் பின்னாடி இருக்க இவன் வெடியில் அவன் வச்சுட்டான். சுருன்னு இருக்கு. அத்தீன்னு ஓடி போய் தண்ணியில் விழுகணும்னு கிணறு திடீர்னு விழுந்து அதில் ஈக்கி குத்தி. ஆனால் தீக்காயம் பெல்லா காயம். போன புதன்கிழமை தானப்பா ஆரிச்சு. அடுத்த வருஷம் வெடி ஓடும் போது வெல்டிங் வச்சுட்டு போ. தகரத்தை வெல்டிங் வச்சு போடா முண்டை. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள். தம்பி வந்தது எந்த ஊரும் தெரியுதா? அம்மாவட்டி. அம்மாவட்டினாலே அம்மாவுக்கு தாண்டா முக்கியத்துவம் வாங்கி தாய். அந்த ஊர்லேயே அம்மான்னு இருக்குடா. ஐயா அம்மா பாட்டு பாடு,
ஏதோ அரச சாமி வாங்குறதுக்கு காசு தரேன். டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல் பாடுப்பா, அழுதுகிட்டே பாடு. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. உசுர விட்டு பாசவப்பா தின்ன வாயு விட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை. கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை. பொன்னை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. அடியாத்தா வெட்டியில ஊர சுத்தும் வேளையத்த மகனும் உண்டு. வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை. அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்தம் போட்டான், என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தாம் பார்த்தா, கண்ணீரத்தாம் பார்த்தா. பரவாயில்லையே, மாடு புடி மாடை நினச்சேன், சாணியை போட்டு கூட சுத்து மாடு ஆயிடுச்சே. வாழ்த்துக்கள். அன்மா பாட்டு பாடினேன்னா எந்த ஊர்லேயும் உனக்கு வரவேற்பு உண்டு. ஆளுமா டோலுமா சீச்சி சீரணிலாம் பேசினீங்கன்னா ஓஞ்சு 50 ரூபா வாங்கி பத்திரமா சட்டிக்கில் வச்சுக்க. மருதங்க சக்கரவர்த்தி என்னப்பா, என்னம்மா கை நீட்டினி என்னப்போ? நன்றி. தாயம்னு போகாத 2
மிருதங்க சக்கரவர்த்தி என்ன கத்திக்கிட்டே போறாங்க தேன்றாட்டு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோட்டைகிடி குமரன் கப்ளிங் மண்டையன் புகழ். விஜய் டிவி சந்துரு சார் சொன்னார், எம்கேஆர் உங்க கப்ளிங் மண்டை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, மண்டையில் லேசா கசோட இருக்காருன்ட்டு. வாழ்த்துக்க சிரிச்சுக்க பல்ல காணாமடா வத்தலை. எங்களுக்கு கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை நங்கு நங்குன்று அடிப்பார். சூப்பரா சோனையா. ரஷ்யா மண்ணில் வசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மணி சார்பாக அன்பாலயத்துக்காக அணி தோன்றும். நன்றி நன்றி நன்றி. போதும் போதும் உன் சம்பளத்துக்காக வந்தாடி போதும்டா. பலவாத்திய மன்னன் ஐயா திரிக்கிட்டு குத்தி எறிடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செல்ல பிள்ளை நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டு. எங்களது புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள்.
வச்சுட்டு போயிருவான் போலையாடாவே. அடி பிரிக்கிறானப்பா. இதுக்கு முன்னாடி வேப்பமுத்து பறக்கணியாடா. அடி கண்ணு கண்டுதாடா. போதும் போதும், சூப்பர். ஒரு கைதட்டு கொடுங்க என் தம்பி. வெள்ள நல்லா இருங்க. எல்லா கலையும் உயர்ந்தவை தான். நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. தண்ணி அடிக்காத. மச்சினே பாதிரவல்ல சண்டைக்கு வந்தா நடி காலாந்துறை. சரி சரி, தனியா போய் என்கிட்ட பேசிட்டு போய் பாடு. போ வெளியே போப்பா. 100 ரூபா கொடுத்துட்டு கவுச்சி அடிக்குதடா ரம்மா அடங்கொம்மா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற சாதகத்தை கணித்த அந்த மேதையை வணங்குறேன். அருமையான பேரு நீலகண்டேன். போஸ்ட் மரத்தையே சாச்சிருவேன். ஏன் அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வா. இங்கே வா. அங்கனே இப்போ கணேஷ் போல ஓட்டுற மாதிரி இங்கே வா. அம்மா வட்டி பூரன் சொந்தக்கார ஊர். நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன் நீலகண்டா. உன்னை யார பேரில் வழி போட சொன்னது? உன் வயசு என்ன, உன் மசுர் என்ன? கரெக்டாக நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே ஸ்வீட்டாக பண்ணு. என்னம்மா சின்ன பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி சப்பிட்டு தெரியும். என்ன நக்கல் பண்ணுறியா? எக்கோ என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. அவ்வளோதான். பாட்டு பாடுறேன். ஏதோ என்ன ஒன்று காத்திருக்கானோ. அந்த பாட்டில் எது வராதாடா பரதேசி பேமேனே. ஏதோ மோகம் ஏதோ தாகம். அங்கு என்ன தெரிகிறது? தாளம் போட முண்ட. ஏலே இந்த பாட்டுக்கு என்னடா இடி இறக்குற மாதிரி இறக்குற? நான் ஏய் நீலகண்டா ஒரு அளவுதான்.